வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது 2025 ரிலீஸ் ஆன தெலுங்கு படங்க. பட் 2026 இப்போ வந்து தமிழ் டப்பிங் பண்ணி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. டாடா பிளேயில் வந்து இந்த படம் வந்து அடிக்கடி போகிறதா சொல்லப்படுது. இந்த படத்தை வந்து நான் எதுக்காக பார்த்தேன்னா, எங்கள் அப்பா இந்த படத்தை கேட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா அதில் வந்து விஜயசாந்த் அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க 80s 90s வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் போல் தமிழ் தெலுங்குன்னு நிறைய லாங்குவேஜ் படம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன், அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார். 2 பேருமே போலீஸ் தான். இவங்க வந்து ஐபிஎஸ்னால் அவங்க வந்து கோஸ்ட் கார்டில் வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க அப்பா. இப்போ அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா ரொம்ப உயிராக இருப்பார். அவங்க அம்மா பர்த்டேக்கு இவர் விஷ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ரேஷன் இருந்தால் கூட கேக் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டுருவார் அவங்க பையன் அர்ஜுன். அவங்க அம்மா எப்படின்னா ரிஸ்க்கான ஆப்ரேஷன் கூட தனியாக நின்று பண்ணுற ஆள். எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலுமே தனியாக போயிட்டு அவங்களை என்கவுண்டர் பண்ணல அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்படி வந்து அவங்க பையன் வந்து அவங்க அம்மாவை சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஒரு நேர்மையாக பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, கிரிமினல்ஸ்னால் கிரிமினல்ஸ் தான், அவன் பிக் பாக்கெட் பண்ணால் என்ன, இல்லை 2 பேருக்கு கொண்டா என்ன, அவன் கிரிமினல் தான் சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரே பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, கோஸ்ட் கார்டு, அந்த கடலை ஓர காவலாக இருப்பாங்க. ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு டான் ஒருத்தன் இருப்பான். ஓகேங்களா, அந்த டானுக்கு தம்பி ஒருத்தன் இருப்பான். அவங்க வந்து இல்லீகலாக இந்த கெமிக்கல் மருந்து மாதிரிலாம் வந்துட்டு ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கடலை ஓரமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு அர்ஜுனுடைய அப்பா என்ன பண்ணுவார், அதை கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவரை வந்து கொன்னுடுவாங்க. கொன்று கடலில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. இப்போ அர்ஜுனுடைய அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, யார் கொன்னாங்கன்னு தெரிஞ்சிடும். பட் அவங்க மேலே கேஸ் போட்டாலுமே அவங்க அப்பாவுடைய உடம்பு வந்து கிடைக்காதனால அந்த கேஸ் நிற்காது. அந்த வில்லன் வந்து கோர்ட்லேருந்து வெளியே வந்துடுவான். வெளியே வந்தவன் சும்மா போகாமல் அர்ஜுன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் தான் உங்கள் அப்பாவை கொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருப்பான். அர்ஜுன் வந்துட்டு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு சமயம் தான் அவங்க அப்பா இறந்து போகிறாரு. இந்த கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த வில்லை வந்து ஓவராக வாய் விட்டுனே இருப்பான். அங்கே கோவமான அர்ஜுன் வந்து ஒரே அடி தான் அந்த வில்லை வந்து அங்கேயே செத்து போயிடுவான். இப்போது அவருடைய அடியாட்களை வந்து இவர் கொல்ல வருவாங்க. அப்போ அவருடைய சித்தப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பப்புல் இருப்பார் இல்லையா, அவர் வந்து இவரை காப்பாற்றி அந்த ஏரியாக்கே, அதாவது எந்த ஏரியாவுக்கு அவங்க டானாக இருந்தாங்களோ அந்த ஏரியாக்கே இவர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சேஃப்டியாக அவங்க வச்சுருவாங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு அவர் வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க அம்மாவே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லையா, கோர்ட்டு வாசலே வந்து அவர் கொலை பண்ணனால கண்டிப்பாக அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும்னு அவங்க அம்மா வந்து கங்கணம் கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடும். என்னென்னா அந்த ஹீரோ வந்து எங்கே தங்கிட்டு இருக்காரோ அந்த ஏரியாக்குள்ளே புகுந்து அந்த டான் வந்து என்ன பண்ணுவோம், அங்கே இருக்க மக்களை வந்து ரொம்ப சித்திரத்தை பண்ணி கொல்ல ஆரம்பிப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் அந்த வில்லம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதை தட்டி கேட்கறதுக்காக திரும்ப அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா, கோர்ட்டில் ஆஜராகாமல் அந்த மக்களுக்காக இறங்கி சண்டை போட ஆரம்பிப்பார். அங்கேருந்து அர்ஜுனோட வாழ்க்கையை மாறி போயிடுது. இப்போது அர்ஜுன் வந்து அந்த ஏரியாவுக்கு டான் ஆகிடுறாரு. அந்த ஏரியா மக்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு. போலீஸ்கிட்ட சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதனால அவங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் வந்து ஒரு சண்டை ஏற்பட்டு அவங்க அம்மாவும் பையனை பேசுறது நிறுத்தி ஒரு 5 வருஷம் கிட்ட ஆகிடுது. பட் எவ்வளோ பேச்சை நிறுத்தினாலுமே அவங்க அம்மா பார்த்தே ஆகணும். எப்பயாவது கோர்ட்டுக்கு வர சொல்லி அவங்க அம்மா பார்த்துருவார். அவங்க அம்மா பர்த்டேக்கு வந்து கேக் கொண்டு போவார். இப்படிலாம் நடந்து தான் இருக்கும். இப்போ இங்கே தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். இங்கே தான் படுற கதையை ஆரம்பிக்குது. என்னென்னா, அவங்க அம்மா வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ரிஸ்கான ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு மெயின் வில்லன் வந்துட்டு அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த வில்லன் கிட்ட இருந்து அவருடைய அந்த பிளான்ல இருந்து அவங்க அம்மாவை எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றது தான் படத்தோடைய மீதி கதை. ஸோ அர்ஜுன் வந்துட்டு ஐபிஎஸ் ஆகாமல் ஒரு கிரிமினல் ஆனதுக்கு இந்த கதை. அவங்க அம்மா வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்ததுனால வில்லன் வந்துட்டு இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணுவார். அது ஒரு கதை. இந்த 2 கதையுமே பின்னி பிணைஞ்சு ஒரே கதையை கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தமிழ் டப்பிங்கில் வந்து டைலாக்காக நிறைய விஷயங்கள் வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் சாங்கை வந்து ரொம்ப காமெடியாக சாங் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப லோக்கலாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் 18+ வந்து எதுவுமே கிடையாதுங்க. இது தெலுங்கு படமாக இருந்தாலுமே 18+ எதுவுமே கிடையாது. ரொம்ப டீசெண்டாக கொண்டு போயிருந்தாங்க. அண்டு படத்தில் வந்து மெயினாக நான் பார்த்தது என்னென்னா, படத்தில் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு வில்லனை காட்டுவாங்க. அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பசங்களை முன்னாடியே வந்து இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு கேங்கு, அந்த கேங்கு கிட்டே இருந்து அந்த வில்லன் தப்பிச்சு அந்த கேங்கே மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிட்டுருவார். அந்த சீன் பார்த்தீங்கன்னா செம மாசாக இருந்தது. ஓகே, ரொம்ப பயங்கரமான வில்லனாக இருக்கார் போலே அப்படி நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதை பண்ண வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 2-3 சீன்ஸ் தான் வராரு. அதோட படத்தில் கிளைமேக்ஸ் தான் அவர் வராரு. பட் ஆரம்ப காட்சியில் அவர் கொடுத்த அந்த பில்டப்புக்கும் படத்தில் எண்டிங்கில் வந்து அவர் அடி வாங்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் அந்த பில்டப்பை வந்து டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த வில்லன் கேரக்டரை மொத்தமாக டம்மி ஆக்கிட்டாங்க. படம் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹீரோயிசமாக போகாமல்
ஒரு மனுஷனால் எந்த எக்ஸ்ட்ரீம் போய் சண்டை போட முடியுமோ அதுதான் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அவரோடைய கையை கட்டி போட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இரும்பில் வந்து கட்டி போட்டுருவாங்க. நான் நினச்சேன் ஒரு இழுத்தாருனா அந்த இரும்பு உடஞ்சி வந்துடும், தெலுங்கு படம் இல்லையா, அவங்க லாஜியில் மீறி ஏதாவது பண்ணுவான்னு நினச்சேன். பட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒரு எந்த அளவுக்கு போக முடியுமோ அதான் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப எமோஷனலாகவும் சென்டிமெண்ட்டாக நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகியிருந்தது அந்த சீனு. படத்தில் வந்து ஹீரோயின் வராங்க, அவங்களுக்கு பெருசாக வேலையும் கிடையாது. மிஞ்சி போன வச்சுக்கோங்க, ஹீரோ, அவங்க அம்மா, வில்லன், அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் 2-3 பேர் இருப்பாங்க. அண்ட் இன்னும் 2-3 பேர் வில்லனாக வருவாங்க. அவங்களாம் வந்துட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க. 18+ எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் படம். நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, எமோஷன் சீன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. தமிழில் வந்து பாடல் தான் ரொம்ப காமெடி இருந்த தவிர டைலாக்ஸாக நல்லாவா இருந்தது. ஒரு டீசெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல படம் தாங்க. தெலுங்கில் இந்த அளவுக்கு ஒரு நல்ல படத்தை எடுத்ததே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீ பார்க்குறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.